प्रभु के पवित्र नाम की स्तुति प्रशंसा होवे। ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதி மகிமை உண்டாவதாக. फिर भी एक और बार हम परमेश्वर के सम्मुख में उसके पहचान के साथ आराधना करने के लिए परमेश्वर में सहायता करने पाए। இன்னொரு முறையாக தேவனுக்கு நாம் ஆராதனை செலுத்துவதற்கு முன்பதாக அவரை அறிந்து ஆராதிக்க தேவன் உதவி செய்வாராக. हमारा तरीका में एक बहुमूल्य बात को आप पा सकते हैं। நம்முடைய ஆராதனை முறைமையிலே ஒரு விலையேறப்பட்ட காரியத்தை நீங்கள் காண முடியும். प्रति हफ्ता उसका पहचान में आगे बढ़ना हमारे लिए उचित है। ஒவ்வொரு வாரமும் அவரை அறிகிற அறிவிலே முன்னேறுவது நமக்கு நலமாயிருக்கும். पौलुस कहता मैं और उसको जानूं, பவுல் சொல்கிறான் நான் இன்னும் அவரை அறியட்டும். और जो सामने आमने दर्शन पाया है, அவன் இன்னும் தரிசனமாய் இயேசுவையே கண்ட ஒரு மனிதன்தான். जिसने उसकी आवाज को सुना है, தேவனுடைய சத்தத்தையும் அவன் கேட்டவன். जिसने तीसरे आसमान तक उठा लिया गया है, மூன்றாம் வானம் வரைக்கும் அவன் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டவன். और कहता मैं उसका और जानूं। அவனே சொல்கிறான் நான் இன்னும் அவரை அறிய வேண்டுமே. इसलिए हर एक हफ्ता हम कोशिश करते हैं परमेश्वर के पहचान में आगे बढ़ने के लिए। ஆகையினாலே ஒவ்வொரு வாரமும் நாம் முயற்சி எடுக்கிறோம் தேவனை குறித்து அறிகிற அறிவிலே இன்னும் முன்னேறி செல்ல. वो हमारा स्वभाव में बहुत बड़ा प्रभाव को ला सकता है। அது நம்முடைய சுபாவங்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். हमें रूपांतर करने के लिए मदद कर सकता है, நம்மை மறுரூபமாக்க அது உதவி செய்ய முடியும். क्योंकि उसके पुत्र के रूप में हमें बदलने के लिए हमारा पहला बुलाहट है। ஏனென்றால் நம்முடைய முதலாவது அழைப்பே அவருடைய குமாரனாகிய இயேசுவை போல மாறுவது. एक एक विश्वासी जब यीशु मसीह पर विश्वास लाता है, उसके एक बहुत बड़ा एक निशान लगाया हुआ है, उसके पुत्र के स्वरूप में परिवर्तित हो जाए। எந்த ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து விசுவாசியா இருக்கிறானோ அவருக்கு முதலாவது நோக்கமும் முதலாவது இருக்கிற அந்த அடையாளமும் இப்படியா இருக்க வேண்டும், இயேசுவை போல நான் மாற வேண்டும். जिस स्वभाव को आदम ने पाप के वजह से खो बैठा, எந்த சுபாவத்தை ஆதாம் என்பவன் பாவத்து நிமித்தம் இழந்தானோ, आज्ञाकारी नहीं होने के कारण से वो खो बैठा है, கீழ்ப்படியாததினாலே அவன் இழந்து போனான். उन बातों में फिर से लाना परमेश्वर की एक बहुत बड़ा योजना है। அந்த காரியங்களிலே திரும்ப நம்மை கொண்டு செல்வது தேவனுடைய ஒரு பெரிய திட்டம். इसलिए परमेश्वर की बातों को पहचानने के लिए हम कोशिश करते हैं। ஆகையினால தேவ காரியங்களை அறிந்து கொள்வதற்காக நாம் முயற்சி எடுக்கிறோம். आज मेरे साथ खोलिएगा यूहन्ना रचित सुसमाचार, என்னோடு கூட திருவங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 17 अध्याय का 6 पद से लेकर 12वां पद की बातों को मैं आपके सामने लाऊंगा। 17ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்திலிருந்து காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வருவேன். प्रभु यीशु मसीह की महायाजक की प्रार्थना को हम इस अध्याय में पढ़ते हैं। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் இருக்கிறாரே அவருடைய ஜெபத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். वो कलवरी क्रूस में जाने के पहले जिस प्रार्थना को किया था वो हम पर हमारे लिए लिख कर रखा है। அவர் சிலுவையிலே போவதற்கு முன்பதாக எப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுத்தார் என்ற காரியங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கின்றன. इसलिए हम यूहन्ना 17 अध्याय को खोलें। ஆகையினால யோவான் 17ஆம் அதிகாரத்தை திறவுங்கள். उसका 6 पद से लेकर 12 पद तक, मैं 12 पद का पहली भाग तक मैं पहले पढ़ने के लिए चाहता हूं। அதனுடைய 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் உள்ள அதாவது முதல் பகுதி வரைக்கும் நான் படிக்க விரும்புகிறேன். मैंने तेरा नाम उन मनुष्यों पर प्रकट किया जिन्हें तूने जगत में से मुझे दिया, वे तेरे थे और तूने उन्हें मुझे दिया और उन्होंने तेरे वचन को मान लिया है। நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்து அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள். अब वे जान गए हैं कि जो कुछ तूने मुझे दिया है सब तेरी ओर से है। நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். क्योंकि जो बातें तूने मुझे पहुंचा दी मैंने उन्हें उनको पहुंचा दिया, उन्होंने उनको ग्रहण किया और सच सच जान लिया है कि मैं तेरी ओर से निकला हूं और प्रतीत कर लिए हैं कि तू ही ने मुझे भेजा। நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். मैं उनके लिए विनती करता हूं, संसार के लिए विनती नहीं करता हूं, परंतु उन्हीं के लिए जिन्हें तूने मुझे दिया है
क्योंकि वे तेरे हैं। நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீ எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. और जो कुछ मेरा है वो सब तेरा है, और जो तेरा है वो मेरा है, और इनसे मेरी महिमा प्रकट हुई है। என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். मैं आगे को जगत में न रहूंगा, परंतु ये जगत में रहेंगे। मैं तेरे पास आता हूं कि ए पवित्र पिता, अपने उस नाम से जो तूने मुझे दिया है उनकी रक्षा कर, कि वे हमारी नई एक हो। நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். जब मैं उनके साथ था तो मैंने तेरे उस नाम से जो तूने मुझे दिया है उनकी रक्षा की। நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इस अध्याय की प्रार्थना के द्वारा आप बहुत सी बातों को, परमेश्वर की भावनाओं को, परमेश्वर की बातों को समझ सकते हैं। இந்த அதிகாரத்தில் காணப்படுகிற ஜெபத்தின் மூலமாக நீங்கள் अनेक தேவனுடைய சுபாவத்தையும் உள் உணர்வையும் அதோடு கூட தேவனுக்கு அடுத்த காரியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். न केवल हम पिता को पहचानते हैं, प्रभु यीशु मसीह जो वचन देहधारी होके हमारे बीच में वास किया उसको पहचान सकते हैं। நாம் பிதாவை அறிந்து கொள்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் வசனமாகி மனுஷ அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே வந்தாரே, அவரை குறித்தும் நான் அறிந்து கொள்ள முடியும். इस प्रार्थना का अध्ययन करने के द्वारा हमारी दशा जो मसीह यीशु में जो है उसको भी पहचान सकते हैं। இந்த ஜெபத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய நிலைமை இயேசுவிலே எப்படி இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். यीशु में हम पाए जाने के चलते हमारी दशा क्या है, हमारे लिए किन बातों का प्रबंध किया गया है, उन बातों को भी हम समझ सकते हैं। நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதினாலே நாம் நம்முடைய நிலைமை கிறிஸ்துவுக்குள் எப்படியா இருக்கிறது, அவருடைய என்னென்ன காரியங்கள் எல்லாம் நாம் சுதந்திரிக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். इसलिए उसमें से एक बात को मैं आपके सामने पेश करने के लिए चाहता हूं। ஆகையினாலே அவைகளிலிருந்து ஒரே ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். उसका 6 पद को मैं फिर पढ़ रहा हूं। அதனுடைய 6ஆம் வசனத்தை நான் திரும்ப வாசிக்க போகிறேன். मैंने तेरे नाम उन मनुष्यों पर प्रकट किया जिन्हें तूने जगत से मुझे दिया है। நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். 1 मिनट सोचिएगा, ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். यहाँ जितने लोग पाए जाते हैं परमेश्वर ने संसार के सृष्टि के पहले में चुन लिया करके बाइबल बतलाती है। வேதம் சொல்கிறது இங்கு எத்தனை பேர் காணப்படுகிறோமோ உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று. हम जैसा प्रभु ने कहा तुमने मुझे नहीं चुना परंतु मैंने तुम्हें चुना है। ஆண்டவர் சொன்னது போல நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். और न केवल हम चुन लिए गए हैं परंतु पिता ने यीशु के हाथ में हमें सौंपा है। நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, பிதாவானவர் இயேசுவுடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். अब बार बार इस प्रार्थना में एक बात को देते हैं, मैंने तेरे वचन के द्वारा, मैंने तेरे नाम के द्वारा इनको रक्षा रखवाली किया है। நீங்கள் திரும்ப திரும்ப இந்த வசனங்களிலே இந்த காரியத்தை காண முடியும். நான் உம்முடைய வசனத்தினாலே, நான் உம்முடைய காரியத்தினாலே இவர்களை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி. प्यारों, इस सुबह का समय हम एक बात को हम थोड़ा मन में याद रखेंगे। பிரியமானவர்களே, இந்த காலவெளியில ஒரு காரியத்தை கொஞ்சம் மனதிலே ஞாபகப்படுத்துவோமா? न केवल हम चुन लिए गए परंतु यीशु के हाथ में हम सुरक्षित करके हम उसको थोड़ा सोचेंगे। நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, இயேசுவின் கரங்களுக்குள்ளே நாம் பாதுகாப்பா இருக்கிறோம் என்று உணர்வோம். जब हम यीशु के हाथ में हैं, न केवल हमारे सुरक्षा है, நாம் இயேசுவின் கரங்களில் இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல, हमारे द्वारा एक महिमा की बातें उसके प्रति उठने के लिए संभावना भी है। நம் மூலமாக அது நிமித்தமாக மகிமை ஏறெடுக்கப்படுவது வாய்ப்பு ஏராளம். क्योंकि 10वां पद में लिखा है, 2 வசனம் 10 இருக்கிறது, प्रभु ने कहा जो कुछ मेरा है वो सब तेरा है और जो तेरा है वो मेरा है
और इनसे मेरी महिमा प्रकट हुई है। என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். इसी बात के ऊपर में हम थोड़ा सा अध्ययन करते हुए आगे आराधना में बढ़ेंगे। இந்த வசனத்தை அல்லது இந்த காரியத்திலே கொஞ்சம் நாம் தியானம் வைத்தவர்களாய் தொடர்ந்து ஆராதனையில் பிரவேசிப்போம். अगले हम यीशु के हाथ में कितने सुरक्षित है उसको थोड़ा देखेंगे। முதலாவது இயேசுவின் கரங்களிலே நாம் எவ்வளவாய் பாதுகாப்பாய் இருக்கிறோம் என்று பார்க்கலாம். यहाँ यीशु यहाँ पिता से कहता, आपने इनको चुना और मेरे हाथ में मेरे वश में इनको दे दिया। இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதாவே நீர் இவர்களை தெரிந்து கொண்டீர், இவர்களை என்னுடைய கரங்களிலே நீர் ஒப்புக் கொடுத்திருக்கிறீர். इसलिए मैं जिम्मेदारी लेता हूं इनको सुरक्षा रखने के लिए, ஆகையினால இவர்களை நான் பாதுகாப்பதற்காக நான் பொறுப்பை எடுத்துக் கொள்கிறேன். क्योंकि वे अपने से आए नहीं है, ஆனால் இவர்கள் தானாக என்னிடம் வரவில்லை, तूने मुझे दिया है। நீர் என்னிடத்தில் ये கொடுத்தீர். मेरा कर्तव्य है इनको रक्षा करना। இப்பொழுது இது என்னுடைய கடமையா இருக்குது, இவர்களை நான் பாதுகாக்க வேண்டும். एक मिनट सोचिएगा, ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். इसी तस्वीर को हम पुराना नियम में एक और बात में देखते हैं। இதே காட்சியை பழைய ஏற்பாட்டிலே இன்னொரு காரியத்திலே நாம் பார்க்கிறோம். अगर दाऊद से पूछिएगा, ஒருவேளை தாவீதினிடத்திலே கேட்டு பார்த்தால் पहला सामुएल उसका 17वां अध्याय, 1 சாமுவேல் 17வது அதிகாரம், वहां इस बात को जानते हैं लेकिन तो भी हम पढ़ के देखेंगे। நாம் இதை அறிந்திருந்தாலும் கொஞ்சம் வாசித்து அதை பார்த்து கொள்ளலாம். पहला सामुएल उसका 17 अध्याय का 34 और 35 को देखिएगा। 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34 35ஆம் வசனங்களை பாருங்கள். यीशु की उस बात की तस्वीर को हम यहाँ दाऊद के जीवन में देखते हैं। இயேசுனுடைய அந்த வசனங்களிலே காணப்படுகிற அதே காட்சியை தாவீதுனுடைய வாழ்க்கையில இங்க பார்க்கிறோம். दाऊद यहाँ पर एक बात को प्रकट करता है। தாவீது இங்கே ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறான். दाऊद ने राजा साउल से ये कहा, தாவீது சவுலை பார்த்து இப்படி சொல்கிறான், तेरा दास अपने पिता की भेड़ बकरियां चराता था। உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்து வந்தேன். उन भेड़ बकरियों को मेरा पिता ने मेरे हाथ में सौंप दिया। அந்த ஆடுகளை என்னுடைய தகப்பன் என்னுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்தார். मेरे पिता के लिए मैं बेटा होने के चलते बहुमूल्य हूँ। என்னுடைய தகப்பனுக்கு நான் குமாரனா இருப்பதனாலே விலையேறப்பட்டவன். इसके बाद उसने हमारे हाथ में जो सौंपा है, அதையும் தாண்டி அவர் என்னிடத்திலே ஒப்புக் கொடுத்திருக்கிற காரியங்கள், उसको छीनने के लिए सिंह और भालू दोनों उसके विरोध में चले आए थे। அந்த ஆடுகளை கடிக்கும்படியாக பிடுங்கும்படியாக சிங்கமும் கரடியும் அந்த ஆடுகளுக்கு விரோதமாய் வந்தன. उनको मेरे हाथ से छीनने के लिए, அவைகளை என்னுடைய கரங்களில் இருந்து பிடுங்குவதற்காக, मेरे देखभाल से हटाने के लिए, என்னுடைய பாதுகாப்புக்குள்ள வளையத்திலிருந்து எடுக்கும்படியாக, अपने भूख को मिटाने के लिए, தன்னுடைய பசியை ஆற்றும்படியாக, मुझे नहीं मरण तुरंत मेरे हाथ में दी हुई बात को अटैक करने के लिए चले आए हैं। என்னை அடிப்பதற்காக அல்ல, என்னுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட அவைகளை தாக்கும்படியாய் வந்தான. इसी बात कोई प्रभु यीशु पत्रस के बारे में कहता है। இதே காரியத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை குறித்து சொல்கிறார். लूका रचित सुसमाचार उसका 22 अध्याय में उसको देखते हैं। லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்திலே वहां 31 पद में देखते हैं। 31வது வசனத்திலே, लूका रचित सुसमाचार उसका 22 का 31 पद में देखते हैं। லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31லே, ए सिमोन देख शैतान तुम लोगों को मांग रहा था। சீமோனே சீமோனே, சாத்தான் உங்களை என்னிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறான். भटकने के लिए मांग रहा था, அவன் புடைக்கிறதற்காக உங்களை என்னிடத்திலே கேட்கிறான். बर्बाद करने के लिए मांग रहा था। அழிப்பதற்காக என்னிடத்திலே கேட்கிறான். लेकिन दोनों तस्वीर लगभग एक ही है। இந்த ரெண்டு இடங்களிலும் காட்சிகள் ஒன்றே போல இருக்கிறது. वहां दाऊद कहता मेरे पिता के भेड़ बकरियों को मैं देखभाल कर रहा था। அந்த இடத்துல தாவீது சொன்னான், என்னுடைய தகப்பனை ஆடுகளை நான் மேய்த்து வந்தேன். और यहाँ यीशु कहता प्रभु मेरा पिता का दिए हुई बातों में रक्षा कर रहा था।
இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய பிதாவினால் கொடுக்கப்பட்ட காரியங்களை நான் காத்துக்கொண்டேன். और सिंह और बालू ने मेरे हाथ से छीनने के लिए चले आया. சிங்கமும் கரடியும் என்னுடைய கரங்களிலிருந்து பிடுங்க வந்தன. यहाँ शैतान ने उसके विश्वास को मुझ पर से हटाने के लिए चले आया. இங்கே சாத்தானோ விசுவாசத்தை ஒளியச் செய்ய அல்லது எடுத்து போட வந்து விட்டான். दाऊद ने क्या किया? அங்கே தாவீது என்ன செய்தான்? 35वां पद में लिखा है कि पहला सामुएल का 17 अध्याय का 35 पद में, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 35வது வசனத்திலே தாவீது என்ன செய்திருக்கிறான்? मैं छोड़ा नहीं, நான் விடவில்லை, मैं छोड़ा नहीं. நான் விட்டு விடவில்லை. उस 35 पद को अगर आप ध्यान से देखिएगा, 35ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்தோடு பார்த்தால், मैं उसका पीछा करके நான் அதை தொடர்ந்து போனேன், उसे मारा, அடித்தேன், मेमने को उसके मुंह से छुड़ाया, அந்த ஆட்டை அதன் வாயிலிருந்து தப்புவித்தேன். और इसी कारण இது நிமித்தமாக वो सिंह मुझ पर चढ़ बैठा. அந்த சிங்கம் என்னை நோக்கி பாய்ந்தது. मैं उसका केस पकड़ के उसे मार डाला. நான் அவருடைய தாடியை பிடித்து அதை கிழித்து அடித்து आज போட்டேன். प्रभु के बोझ में हम भाग लेने के लिए चले आए हैं. கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். यही बात हुई है. இந்த காரியம் தானே உண்டாயிருக்கிறது. जब परमेश्वर के हाथ से में छीनने, प्रभु यीशु के हाथ से छीनने के लिए शैतान ने चढ़ाई किया. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலிருந்து என்னை பிடுங்கும்படியாக சாத்தான் அவன் மேற்கொள்ள வந்தான். और उसी बात को यीशु के ऊपर चढ़ाया. அந்த காரியங்கள் எல்லாம் இயேசு மேலே பிதாவானவர் लेकिन சுமத்தினார். उसने अपने मृत्यु के द्वारा उसको मार डाला है. அவரோ இயேசுவோ தன்னுடைய மரணத்தின் நிமித்தமாக அதை அழித்து போட்டார். इसलिए मैं बच गया हूं, ஆகையினாலே நான் காப்பாற்றப்பட்டேன், सुरक्षित हूं. நான் பாதுகாப்பாய் இருக்கிறேன். इस बात को हम कभी भूलना नहीं இந்த है. விஷயத்தை ஒருபோதும் நாம் மறந்து போக கூடாது. क्यों प्रभु ने मुझे सुरक्षा किया दिया है? ஏன் ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்? क्यों इस प्रकार का इतना बड़ा दाम दे के मेरे सुरक्षा के लिए काम किया है? ஏன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய விலைக்கிரயம் செலுத்தி என்னை அவர் காத்துக் கொள்ளுகிறார்? इसी बात को मैं आपके सामने लाने के लिए चाहता हूं, இந்த காரியத்தை உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். ताकि मेरे अंदर से उसकी महिमा की बातें आए. ஏனென்றால் இது நிமித்தமாக என் மூலமாய் அவருடைய மகிமையின் காரியங்கள் வரட்டும். ब्रिट्स क्रिस्लर करके एक बहुत बड़ा वायलिन विद्वान रहा. பிரிஸ் கிறிஸ்டலர் என்று சொல்லி ஒரு பெரிய வயலின் வாசிக்கிற வித்துவான் இருந்தார். कुछ साल के पहले उनकी मृत्यु हुई சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் மரித்தார். और वो ब्रिट्स क्रिस्लर जो हैं, उसके गीतों को सुनने के लिए देश देश में लोग बहुत बड़ी संख्या में जुटते थे. அந்த பிரிஸ் கிறிஸ்டலர் இருக்கிறாரே, அவருடைய பாடலை கேட்பதற்காக உலகமெங்கும் உள்ளவர்கள் திரண்டு வந்திருந்தார்கள். इसलिए वो बहुत पैसा कमाए. ஆகையினாலே அவர் अनेक பணம் சம்பாதித்தார். लेकिन उनका आदत रहा पैसा का अपने लिए नहीं रखते थे. ஆனால் அவருடைய பழக்கம் என்ன? பணத்தை தனக்காக வைக்க மாட்டார். बहुत लोगों को मदद करने के लिए, गरीबों को बांटने के लिए इस्तेमाल करते थे. अनेகருக்கு ஏழைகளுக்கு அதை அப்படியே உதவி செய்ய கொடுத்து விடுவார். जब क्रिस्लर एक देश में गया था, ஒருமுறை கிறிஸ்டலர் ஒரு நாட்டுக்கு போனபோது उस जब फालतू समय में थोड़ा बहुत ये म्यूजिकल इंस्ट्रूमेंट के दुकानों में जाके देखने की आदत रखता था. அவருக்கு நேரம் எப்படியாவது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் பொழுது இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கடை இருக்குமே, அங்கே போய் அந்த இசைக்கருவிகளை பார்ப்பது வழக்கம். कोई नई वायलिन आया है? ஏதாவது புதிய வயலின் வந்திருக்கிறதா? जो वायलिन मेरे पास है उससे ज्यादा मिठास आवाज को सुनाने क्या वायलिन मिलता है? என்னிடத்தில் இருக்கிற வயலினை காட்டிலும் இன்னும் இனிமையா இசை கொண்டு வரக்கூடிய வயலின் அந்த கடையில கிடைக்குமா? इस प्रकार जांचने की आदत में रखे थे. இப்படி பார்த்து பார்த்து வருகிற ஒரு பழக்கமுடையவராயிருந்தார். जब वो उस देश में गए थे, அந்த நாட்டுக்கு போனபோது वहां पर एक पुराने दुकान में அங்கே ஒரு பழைய கடையில उन्होंने एक पुराने वायलिन को देखा. அங்கே ஒரு பழைய வயலினை கண்டார். उसको देखते ही वे पहचान लिए, அதை பார்த்த உடனே அவர் அறிந்து கொண்டார், इस वायलिन का आवाज इतना मिठास रहेगा, लोगों को आकर्षित करने के लिए ज्यादा ताकत रखेगा. இந்த வயலினுடைய இசை இருக்கிறதே, சத்தம் இருக்கிறதே, अनेகரை ஈர்க்கக்கூடிய இனிமையா இருக்கும். इसलिए जाके उसने पूछा था दाम के बारे में, ஆகையினாலே போய் அதனுடைய விலை என்ன என்று கேட்டார். और वो दुकानदार ने उस वायलिन के लिए जो दाम लगाया
लगाया था, அந்த கடைக்காரர் அந்த வயலினுக்கு சொன்ன விலை இருக்கிறது, उतना पैसा उनके पास नहीं था, அவ்வளவு பணம் அவரிடத்துல இல்லை. लेकिन बोल के चले आया मैं आऊंगा, ஆனா சொல்லிவிட்டு வந்து விட்டார், நான் வருவேன். लेकिन ये नहीं कह सकते कि मैं जरूर खरीदूंगा, ஆனால் இப்படி சொல்ல முடியாது, நான் இதை கண்டிப்பாக வாங்குவேன் என்று சொல்ல முடியவில்லை. मैं आऊंगा करके चले ஆனால் आया. அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், நான் வருவேன் திரும்ப. बाहर आके पूरा मेहनत करके पैसा कमाया, வெளியே வந்து உழைத்து பாடுபட்டு அதிக பணம் சம்பாதித்தார். जब बहुत पैसा मिल गया उसको, அநேக ஒரு தொகை வந்த உடனே दौड़ दौड़ के उस दुकान में गया. ஓடி ஓடி அந்த கடைக்கு போனார். जैसा मैंने कहा वो पुरानी चीजों को बेचने का एक दुकान रहा. நான் சொன்னது போல அது பழைய பொருட்களையோ பழைய கருவிகளையோ விற்கிற ஒரு கடையா இருந்தது. बीच बीच में नीलामी में उसको बेचते थे, இடையிடையிலே அது ஏலம், ஏலமிட்டு அதை அவர்கள் விற்பார்கள். और उसी प्रकार की बातों में ये वायलिन को एक बार नीलामी में डाले थे. அப்படியே இந்த வயலின் இருக்கிறதே அதை ஏலம் போட்டார்கள். एक आदमी उसको खरीद के ले गया था, அந்த ஒரு மனிதன் அந்த ஏலத்துல எடுப்பதற்காக போனான். लेकिन क्रिस्लर जब गया था, ஆனால் இந்த கிறிஸ்லர் அங்கே போன உடனே दुकानदार ने कहा सॉरी सर, वो तो एक आदमी लेके चला गया है. அவர் சொன்னார், மன்னித்துக் கொள்ளுங்கள், ஒரு மனிதர் அதை எடுத்துவிட்டு வாங்கிவிட்டு போய்விட்டார். क्रिस्लर को बहुत दुख लगा. கிறிஸ்லர் அதிகமாய் துக்கப்பட்டார். उन्होंने सोचा किसी भी रीति में उस आदमी के पहचानेंगे, उसके पास जाएंगे. அவர் நினைத்தார், என்ன விதத்திலாவது அந்த மனிதரை கண்டுபிடித்து அவரிடத்துல போகலாம். उनसे पूछा कौन ले गया है. அவரிடத்துல கடைக்காரர் கேட்டா போனது யாரு? दुकानदार ने उसका पता दिया था. அவர் வாங்கி சென்றவருடைய அட்ரஸை இந்த கடைக்காரர் கொடுத்தார். दौड़ दौड़ के उस आदमी के पास गया. ஓடி இந்த மனிதர் அந்த மனிதரிடத்துல போகிறார். उस आदमी नीलामी में उस वायलिन को लेके अपना घर में सरिया के रखा था. அந்த மனிதர் ஏலத்துல அந்த வயலினை எடுத்து வாங்கி தன்னுடைய வீட்டில் அழகு பொருளாய் வைத்திருந்தார். अन्य बातों के लिए नहीं रखा था. வேற எந்த உதவிக்கும் அது கிடையாது. क्रिस्लर जाके उनसे पूछा, கிறிஸ்லர் போய் அதை கேட்டார். भाईजान जितना दाम आपने दिया मैं उसको आपको दे दूंगा. சகோதரர் அவர்களே, நீங்கள் எவ்வளவு விலை கொடுத்தீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு தருகிறேன். उस वायलिन को मुझे दे दीजिएगा. அந்த வயலினை எனக்கு நீங்க தந்துருங்க. उस आदमी ने नहीं, आदमी कहा नहीं नहीं नहीं, அந்த மனிதர் சொன்னார், இல்லை இல்லை, मैं इतना दाम दे के खरीदने का कारण मेरा घर में ये सामान रखना है. இவ்வளவு விலை கொடுத்து நான் வாங்கினதுடைய நோக்கமே இந்த பொருள் என்னுடைய வீட்டில் இருக்க வேண்டும். कृष्ण ने बहुत विनती किया, கிறிஸ்தர் அவர்கள் ரொம்ப வேண்டிக் கொண்டார்கள். मानने के लिए तैयार नहीं रहा. அவரோ கேட்க ஆயத்தமா இல்லை. तुरंत कृष्ण ने आखिरी में एक बात को कहा. கிறிஸ்தர் அவர்கள் கடைசியிலே ஒரு காரியத்தை சொன்னார்கள். लौटने के पहले उसने कहा, அவர் திரும்பி போவதற்கு முன்பதாக சொன்ன ஒரே ஒரு காரியம், कोई बात नहीं मत बेचिएगा मेरे हाथ में, சரி என்னுடைய கரத்துல நீங்கள் அதை கொடுத்து விட வேண்டாம், சரி, परंतु आप मुझे एक मौका दीजिएगा, उसको मैं एक गीत बजा के लौटा दूंगा. ஆனால் அவர் சொன்னார், நான் ஒரே ஒரு பாடலை மட்டும் அதை வாசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், அதை உங்களுக்கு வாசித்த பின்பு அந்த வயலினை திருப்பி கொடுத்து விடுகிறேன். आदमी ने सोचा அந்த மனிதர் நினைத்தார், ठीक है, சரி வாசிக்கலாமே. वायलिन को उनका हाथ में जब दिया, அந்த வயலின் எடுத்து இவருடைய கரத்துல கொடுத்தார். उसको ट्यूनिंग करके जब क्रिस्टर ने बजाना शुरू किया, அதை டியூனிங் பண்ணி அந்த கிறிஸ்லர் அவர்கள் வாசிக்க ஆரம்பித்த உடனே इतना मिठास आवाज उसमें से निकलने लगा. அவ்வளவு இனிமையான மென்மையான சத்தம் வெளிவந்தது. जो वायलिन को रखा हुआ आदमी रोने लगा. அந்த வயலினை வச்சிருந்தாரே அவர் அப்படியே அழ ஆரம்பித்தார். मैं नहीं जानता था इस वायलिन के अंदर इतनी बड़ी खूबियां हैं, எனக்கே தெரியாது இந்த வயலினுக்குள்ள இவ்வளவு காரியங்கள் இருக்கும் என்று சொல்லி. इसको रखने के लिए मैं योग्य नहीं हूं, இதை நான் தக்க வைக்க பாத்திரவான் அல்ல, ये आप ही के हाथ में रहना अच्छा है. இது உம்முடைய கரத்துல இருப்பது நல்லதா இருக்கும். आप इसके लिए दाम मत दीजिएगा, இதுக்கு நீங்க எந்த பணமும் கொடுக்க வேண்டாம். आप एक काम कीजिएगा, ஆனா ஒன்றை செய்யுங்கள், जहां ले जाइएगा वहां बजा के लोगों को आनंदित कीजिएगा. எங்கெல்லாம் நீங்க போவீங்களோ இதெல்லாம் வாசித்து ஜனங்களை சந்தோஷப்படுத்துங்கள். इस उदाहरण में आपके सामने लाने का कारण यही है. இந்த உதாரணத்தை உங்கள் முன்பு கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? आप और हम गलत घात में पड़ने से हम एक अलंकार का साधन बनेंगे. நீங்களும் நானும் தவறான கரங்களிலே இருக்கும் பொழுது நாம் அலங்கரிப்பு பொருளாகத்தான் இருப்போம். गलत जगह में पाए जाने से हम केवल अलंकार के लिए इस्तेमाल करेंगे. தவறான இடத்துல நான் இருப்போம் என்று சொன்னால் அது ஒரு அலங்கரிப்பு பொருளாகத்தான் இருப்போம். जब प्रभु यीशु मसीह इस प्रार्थना को महसूस करके, இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை உணர்ந்தவராய், पिता ने मुझे चुन लिया, பிதாவானவர் என்னை தெரிந்து கொண்டாரே, मुझे यीशु के हाथ में दिया
दिया இயேசுவின் கரங்களிலே ताकि கொடுத்தார். मेरे अंदर से उसकी महिमा की आवाज निकलने पाए, ஏனென்றால் என் மூலமாய் அவருடைய மகிமையின் சத்தம் வெளிவர வேண்டும். उसके हाथ में आप इस्तेमाल किए जाएंगे तब அவருடைய கரங்களினால் நான் பயன்படப்படும் பொழுது மாத்திரமே तब आपके अंदर से एक मिठास आवाज निकलेगा, அப்பொழுது உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஒரு இனிமையான காரியங்கள் வெளிவரும். तबे प्रभु की प्रार्थना पूरे किए जाएगा। அப்பொழுதுதான் அந்த ஆண்டவராகிய இயேசுவுடைய ஜெபம் முழுமை பெறும். तो दो बात को मैं आपके सामने लाया हूँ। ரெண்டு காரியத்தை உங்கள் முன்பதாக கொண்டு வந்தேன். पिता चुन के प्रभु के हाथ में देने से वो जिम्मा लेता है मेरे शैतान के हाथ में न पड़ने पाए। அந்த ஆண்டவருடைய கரத்துல தெரிந்து கொண்டு கொடுக்கப்பட்டதினாலே எனக்கு அப்படி ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்கிறது, பாதுகாப்பதற்காக சாத்தான் என்னை தொடாதபடிக்கு. एक और बात, मेरे अंदर की खूबियों को निकाल के परमेश्वर की महिमा करने के लिए मेरे यीशु मुझे इस्तेमाल करने के लिए चाहता है। இன்னொரு முறை எனக்குள்ள இருக்கிற தாளந்துகள் திறமைகள் எல்லாம் வெளிக்கொண்டு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கரத்தில் வைத்து என்னை பயன்படுத்த விரும்புகிறார். आइए इस बात को महसूस करके हम खड़े हो जाएंगे, இந்த காரியங்களை உணர்ந்தவர்களாக நாம் எழும்பி நிற்போமா? हृदय से हम परमेश्वर की स्तुति प्रशंसा करने जा रहे हैं। உள்ளத்தின் ஆழத்தில்